அந்த மக அந்த மகரத்துல சந்தோஷம் சந்தோஷம். அந்த மகர ராசியில இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு கஷ்டப்பட்டு பாடுபட்டு எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு மிச்சமாயி கடைசியில ஒரு பானையில போட்டு வச்சா நாளைக்கு அது உதவுன்னு சொல்லி இந்த வருஷம் நம்ம சம்பாதிச்சது போக இவ்வளவு லாபம் இருக்குதுன்னு சொன்னதுனாலதான் 11ஆம் இடம் லாபம்னு சொல்லி கும்பத்துல கொண்டு போய் பானையில போட்டு வச்சாங்க அந்த காலத்துல. எப்படி அப்போ 11ஆம் பாவம் தான் கும்பம். அந்த 11ஆம் பாவ கும்பத்துல கொண்டு போய் லாபம் எனக்கு எல்லாரும் பாத்துக்கங்க, எல்லாரும் பாடுபட்டீங்க, காடு தோட்டம்னு சொல்லி எல்லாரும் பாடுபட்டீங்க, பாடுபட்டு உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு கடைசியில மிச்சமான பணம் இவ்வளவு பானையில இருக்குது. இந்த பானைய எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி அந்த குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வீட்டுக்குள்ளேயே செவரோட செவரா வச்சு அந்த பானையை வச்சு கட்டி அப்படியே ஆனந்தமா அதுக்குள்ள வாழ்ந்தாங்க. அவங்க இறந்து போயிட்டாலும் கூட அந்த திட்ட உடைச்சு அந்த கும்பப்பானை எடுத்து அவங்க அந்த காலத்துல ஈம காரியத்துக்கும் நல்ல காரியத்துக்கும், கும்பம் என்பது சனி கர்மா காரியத்துக்கும் பானையில இருந்துதான் செல்வத்தை வெளியெடுத்திருக்காங்க. அப்படித்தான் வந்திருக்குது. இதுல ஒரு அதிர்ஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா, எல்லாரும் அதை கண்டுக்காம விட்டு காடாறு மாசம் வீடாறு மாசம் பொழப்புக்கு எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா அந்த மழை பெஞ்சு இத்து அந்த செவரெல்லாம் நினைஞ்சு அந்த சேர்த்தி வச்ச பணம் எல்லாம் ஒரு நாள் யாரோ ஒருத்தருக்கு அந்த பானை உருண்டு போய் எங்கேயோ ஒரு பக்கம் வெளியே கிடைக்கும். இத போய் ஒருத்தர் எடுத்துருவாரு, ஐயோ எனக்கு ஒரு லாபம் கிடைச்சு போச்சு, அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி புதையல்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எப்படி அப்போ 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். 12ஆம் பாவம் என்பது என்னன்னா, நாம இன்னைக்கு மீன் சாப்பிடுறோம், எண்ணெயில பொரிச்சு மீன் நல்லா இருக்குது, மீன் குழம்பு வச்சு சாப்பிடுறீங்க. மீன் நம்மளை சாப்பிடுறது பாத்தீங்கன்னா காசியில தான் கிடைக்கும். போய் நம்ம இறந்து போயிட்டோம்னா இறந்த பாடி எடுத்து பாதி எரிஞ்சு எரியாம கொண்டு போய் கடல்ல கல்ல கட்டி இறக்கிடுவாங்க. அது மீன் தான் திங்குது. அதனாலதான் மீன ராசி மோட்ச ராசின்னு வச்சாங்க. எப்படி இந்த 12 ராசிக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க சுத்தி வந்துட்டீங்க. இப்படித்தான் ஒரு உயிர் அசுவனியில பிறந்து ரேவதியில போய் மோட்சம் அடையுது. அதனாலதான் யாருக்கெல்லாம் புதனும் கேதும் சம்பந்தப்பட்டிருக்கோ அவங்களுக்கு ஜனனம் மரணம் ரெண்டுக்குமே புண்ணியமானது புதனும் கேது தான். அதனாலதான் ஆரம்பம் முடிவும் புதனும் கேது தான் முடிச்சு கொடுக்கிறாரு. உங்களோட முடிவு எங்க முடியுதுன்னு பாருங்க. அசுவனி நட்சத்திரத்துல இருந்து ஆயிலி நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணினீங்கன்னா 9வது நட்சத்திரம் கடகத்துல வந்து முடியும். அங்க கட் ஆயிருது. மறுபடியும் உற்பத்தி ஆகணும்னா நல்லா பாருங்க, அந்த இடத்துலயே முடிஞ்சு போச்சு. 9 நட்சத்திரம் ஒரு மனிதன் தாண்டி வந்தா 120 வருஷம் ஆயிருதான். 9 நட்சத்திரத்துக்கு 120 வருஷம் அப்ப முடிஞ்சு போச்சு. அப்ப இது மறுபடியும் இந்த குழந்தை உருவாக்கணுமே, ஆயிலே முடிஞ்சு போச்சு, இனப்பெருக்கு ஆகலையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஒரு யோசனை. கரெக்டுங்களா? அப்போ ஒரு யோசனை. அப்ப என்னன்னா, அந்த இடத்துல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கையில இனப்பெருக்கம் ஆகணுமே. ஆயிலி நட்சத்திரத்து வரைக்கும் அசுவனிலிருந்து ஆயிலத்தோட 9 நட்சத்திரத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஆயுள் முடிஞ்சு போச்சு. அப்ப மறுபடியும் எப்படி இந்த குழந்தை இனப்பெருக்கத்தை உருவாக்குறது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அப்ப என்ன வருது அப்படின்னா, மக நட்சத்திரத்துக்கு ஆணெலி வரும், பூர நட்சத்திரத்துக்கு பெண்ணெலி வரும். இந்த 2 நட்சத்திரம் 16 நாளைக்கு ஒருக்கா குட்டி போட்டு 5ஆம் இடம் என்பது யோனி பொருத்தம்னு 5ஆம் இடத்துல வச்சதுனாலதான் இனப்பெருக்கம்ங்கிறது மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரமும் ரெண்டும் சேர்ந்துதான் ஆணெலியும் பெண்ணெலியும் சேர்ந்து உறவாடி இந்த உலகத்துக்கு இனப்பெருக்கத்தை உண்டு பண்ணதுனாலதான் 5ஆம் பாவ யோனின்னு வச்சிருக்காங்க. எப்படி சார்ஜ் கொஞ்சம் கம்மியா இருப்பா இதுல பேட்டரியில. இந்த ஒரு நிமிஷங்களா பிஸ்னு இந்த பக்கம் ஒரு நிமிஷம் கேமரா ஆஃப் பண்ணிட்டு இது பிளக்ல குத்தி விட சார்ஜ் இருக்கு. சரி விடு இந்த பக்கம். அப்போ யோனி பொறுத்த வச்சிருக்காங்களாம்மா.
அஞ்சாம் பாவம் ஒரு தினம், தினம் 1, கணம் 2, மகேந்திர 3, ஸ்ரீ தீர்க்கம் 4, 5 தான் யோனி. அதனாலதான் அஞ்சாம் பாவம் என்பது யோனி பொறுத்துன்னு வச்சாங்க. அந்த யோனிக்கு வந்து அதிகமா இனப்பெருக்கிற யாருன்னு கேட்டா மக நட்சத்திரமும் பூர நட்சத்திரத்துக்கு தான் ஆணிலையும் பெண்ணிலையும் கொடுத்துருக்காங்க. அப்ப இனிமேல் உங்க வாழ்க்கையில மக நட்சத்திரக்காரையும் பூர நட்சத்திரக்காரையும் தாலி எடுத்து கொடுத்தாங்கன்னா 16 குழந்தை பெற்றுருவாங்க. ரைட்டா? மக நட்சத்திரத்துக்கும் பூர நட்சத்திரக்காரும் ஏன் அப்படி? மகம் என்பது கேது என்பது விதை, பூரம் என்பது ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி உடைய நட்சத்திரம் அது பூர நட்சத்திரமே. அப்போ மக நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரத்துக்கும் இந்த பவர் கனெக்டிவிட்டி வந்தது காரணமே ஆணிலையும் பெண்ணிலையும் சேர்ந்ததுனாலதான். அதனாலதான் இந்த வாழ்க்கையில மேசம் முதல் மீன வரை 27 நட்சத்திரத்தை ஆண்டவன் அப்படி வைக்கும் போது இப்படி கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப யோனி பொருத்தம் 5ஆம் பாவமா இருந்தா அப்ப அவங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு ரகசியமான ஒரு விஷயத்த சொல்றேன், யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. மேசத்திலிருந்து 7வது ராசி என்ன ராசி வரும்? அதுல என்ன கிரக நீசம்? என்ன கிரக நீசம்மா? என்ன கிரக நீசம் கேட்டா சுக்கிரனுங்களா? ஓகே, ஸ்டாப். சூரியன் தான் நீசம். அப்போ 7ஆம் இடம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து மேசம் தலை, ரிஷபம் கழுத்து, மிதனம் தோள்பட்டை, கடக மார்பு, சிம்ம வயிறு, கன்னி இடுப்பு, துலாம் சிறுநீரகம். அப்ப துலாம்ங்கிற சிறுநீரகம்ங்கிற இடம் ஒரு மர்மம். அந்த இடத்துல நம்மளோட உயிர் சக்தி எல்லாம் உடம்புல அதிகமான ஹீட் ஆச்சுன்னா உயிர் சக்தி வெளியேட்டா குழந்தை பெக்க முடியாதுங்கிறதுக்காக அந்த இடத்துல ஹீட்டை வந்து தனிச்சு வைக்கிறதுக்காக சூரிய மேசத்துல வச்சிருக்காங்க. எப்படி? உயிர் சக்தி நம்ம உடம்புல ஹீட் வெளியேட்டா நம்மளோட உயிர் சக்தி வெளியில போயிடும். அந்த உயிர் சக்தி வெளியே போகாம 180 டிகிரி டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நார்மலான ஹீட் நம்ம உடம்புல இருக்கணுங்கிறதுக்காக எந்த இடத்துல உடம்பு அதிகமா இருந்தாலும் தாங்கிக்கலாம். நம்மளுடைய மர்மஸ்தானத்துல உடம்புல அதிகமா ஹீட் ஆனா உயிர் சக்தி வெளியில போய் உயிர் போயிடும். அதனால சூரியனை கொண்டு போய் நீசத்துல வச்சிருக்காங்க. எப்படி? அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில அப்போ இந்த மாதிரி ஒரு 12 ராசிக்குள்ள ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ரகசியமா இருக்கு. பாருங்க, சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்குள்ள யாரு பிறந்தாலும் கன்னி ராசியில போய் முடிவாயிரும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதமா இருந்தா துலா ராசியில போய் முடிவாகும். அப்ப 3 பாதம் 4 பாதத்துல பிறந்துக்கிறவங்களுக்கு மேசத்துக்கு 7ஆம் இடம் கனெக்ட் ஆகும். 2 பாதத்துக்குள்ள பிறந்துக்கிறவங்களுக்கு கன்னி ராசி தான் கனெக்ட் ஆகும். அப்போ அப்படி சுத்திர நட்சத்திரத்துல ஒரு பெண்ணோ ஆணோ பெண்ணே பிறந்துட்டாலும் கூட அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுத்து 7ஆம் பாவத்தை கனெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கோவப்பட்டு பெட்டி தூக்கிட்டு வந்துருச்சுன்னா 2ஆம் பாவத்துக்குள்ள பிறந்த நட்சத்திரம் போய் பிழைக்காது. 3-4 பாவத்துக்குள்ள இருந்தா 7ஆம் பாவத்துக்கு கனெக்ட் ஆயிக்கும். பஞ்சாயத்துல கூட சேர்த்து வச்சிருவாங்க. இந்த 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் சித்திரத்தில் பிறந்தா கன்னி என்பது 6ஆம் பாவம் சண்டையிலேயே நின்று அந்த பொண்ணு வாழவே வாழாது. எப்படி? என்னங்க ஐயா? அப்ப ஒரு நட்சத்திரக்கார நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது சித்திர நட்சத்திரக்காரர்கிட்ட விவரமா சொல்லித்தான் பொருத்தம் போட்டு கொடுக்கணும். எப்படி பாருங்க, 2 பாதம் கன்னி ராசியிலே நின்று போச்சு. இந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவத்துக்கு பிறப்பிலேயே தொடர்பு கிடையாது. இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து புருஷன் அடிச்சாலும் குடிச்சாலும் அனுசரிச்சு வாழ்ந்துதான் வாழ்க்கை காலம் தள்ளணும். ஏமாந்து கோவிச்சுட்டு புருஷன் வேண்டாட்டு வந்துட்டால் தாய் வீடே கெதினு இருந்துக்கும். கடைசியில் அவங்களுக்கு வாழ்க்கை தடுமாறிடும். அதனால இப்ப நாங்க சொல்ல வேண்டியது இதுதான். இதுக்கு மேல உங்க தலையெழுத்து நீங்க புரிஞ்சு அறிஞ்சுதான் நடந்துக்கணும்னு சொல்லித்தான் நீங்க பொருத்தம் போட்டு கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி? இல்லைன்னா அதோட புத்தி என்ன பண்ணும்? 6ஆம் பாவம் கன்னி.
வருதுங்கய்யா. அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கய்யா. ஆ, உங்களுக்கு ராகு திசை உங்க குடும்பத்துல யாராவது நடக்குதுங்களாமா? இல்லைங்கய்யா, யாருக்கும் இல்ல. இல்ல இதுல 3 பேருக்கு சுக்கிரதசை தான் நடக்குது. இல்ல புத்தி ஏதாவது ராகு ஏதாவது இருக்குங்களா? உங்க குடும்பத்துல யாராவது ராகு திசை, ராகு புத்தி, ராகு அந்தரம் செக் பண்ணி பார்த்தாதான் தெரியுங்கய்யா. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு நாய் இது அடிபட்டு போறதுக்கு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேங்கம்மா, சரிங்களா? அம்மா உங்களுக்கு சொல்றேன், சரிங்களாம்மா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்களா? இந்த இல்லாட்டி அந்த பரிகாரத்தை முடிச்சிட இருங்க. நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம். அதாவது கருப்பராயன் கோயில்ல வேட்டைக்கு எது போகும்? நாய் தான் போகும். குதிரை பக்கத்துல ஒரு போலீஸ் நிறுத்திருப்பாங்க, வேட்டைக்கு நாய் வச்சிருப்பாங்கல்லம்மா. அந்த நாய், அந்த வேட்டைக்கு போன அந்த நாய் கால பைரவர் அந்த கருப்பராயன் பக்கத்துல இருக்குமில்லங்க, அவங்களுக்கு தேங்காவில் உடைச்சு வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு வஸ்திரம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டு வந்தால் அன்னையில இருந்து நாயில இருந்து அடிபடுறது தப்பிச்சிருவாங்க எல்லாரும். ஏன்னா நாய் வேட்டைக்கு போகும்போது அது சார் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க அம்மா உங்க பேர் என்ன? ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க, அவங்க கேட்டதுல ஒரு விஷயம் சொல்றேன் சார். மூல நட்சத்திரத்துல பிறந்தா ஒரு பெண்ணு பிறந்தா மூல நட்சத்திரக்காராட்ட யாருமே பிள்ளை வளர்த்த முடியாது, அவங்களாட்ட பிழைக்க முடியாது. எத்தனை சூழ்நிலை வந்தாலும் அவங்க நின்று குடும்பத்தை சாதிப்பாங்க. இந்த ரகசியம் உங்களுக்கு வேணுமா? எத்தனை பெண்மணிகள் எத்தனை பேர் சிரமப்படுறாங்க, எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது. அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் சொல்றேன் பாருங்க. திருவாதிரை நட்சத்திரம் ஆண் நாய், மூல நட்சத்திரம் பெண் நாய். இந்த பெண் நாய் குட்டி போட்டுச்சுன்னா அது குட்டி தூக்க வர்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் அது கடிக்க வரும். அப்ப கடிக்குதுன்னு சொல்லி போட்டு இங்க தடி எடுத்து நாயை போட்டு அடிப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம குட்டி கொண்டு விடுவாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு 2 இடம் அந்த குட்டி வாயில கவிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் பால் குடிக்கிற மாதிரி ஒரு குழிய மண்ணு தோண்டி அது ஒரு சேப்பா படுத்து